சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த வசனத்தின் அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் என்னது வாசிக்கும் போதே தெரிகிறது. நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு என்ன செய்வாராம்? இருப்பார். நாம் அவரை விட்டு விட்டால், தேட மறந்து விட்டால், நாடுவ மறந்து விட்டால், ஃபங்க்ஷன் காலங்களிலே கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம்? தேடுவதற்கு மறந்துடுவோம். ஏன்னா ஆலயம் வருகிறோமே, ஆலயத்தில் தான் ஜெபிக்கிறோமே, அசன பண்டிகை தானே என்று சொல்லி வழக்கமாக செய்கிற ஜெபத்தை கூட என்ன செய்யலாம்? சிலர் மறப்பது உண்டு. அவரை அந்த மாதிரி நேரங்களை மறந்து விடுவோமானால் அவர் நம்மளையும் என்ன செய்து விடுவாராம்? என்ன செய்வார்? நம்மளை விட்டு என்ன செய்வார்? விட்டு விடுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் என்ன செய்கிறது? தெளிவாக சொல்லுகிறது. சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாம் கர்த்தரோடு என்ன செய்ய வேண்டும்? இருந்தால் அவர் நிச்சயமாக எந்த சூழ்நிலையும் எந்த வாழ்க்கையிலையும் அவர் நம்மோடு என்ன செய்வார்? நிச்சயமாக கடந்து வருவார். நமக்கு அது கண் முன்னாடி தெரியாமல் இருக்கலாம், அவர் நம்மோடு தான் என்ன செய்வார்? கடந்து வருவார். வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லுகிற அந்த தலையங்கத்திலே ஒரு சில காரியங்களை மட்டும் நான் என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். ஏற்கனவே வாசிக்கப்பட்ட ஒரு வசனம், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வசனம் எதற்கு அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அந்த ஆதாம் என்ன செய்தார்? ஆண்டவர் படைத்தார். பூமியில் உள்ள எல்லா விருட்சங்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்து விட்டு கடைசியாக யாரை படைத்தார்? மனிதனை என்ன செய்தார்? படைத்தார். எப்படி படைத்தார் என்றால், கொஞ்சம் களிமண்ணை எடுத்து என்ன செஞ்சார்? தன்னுடைய சாயலாகவே உருவாக்கிவிட்டு தனக்குள் இருந்த ஒரு ஜீவ ஆத்துமாவை என்ன செய்தார்? இந்த மனிதனுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் வார்த்தையாலே என்ன செஞ்சா? உண்டாக கடவது, உண்டாக கடுவது என்று சொல்லி ஒரே வார்த்தை தான். ஆனால் மனிதனை மட்டும் என்ன செஞ்சா? கொஞ்சம் சிரமம் எடுத்து, கொஞ்சம் நேரத்தை செலவிடப்பட்டு என்ன செய்தார்? படைத்தார். ஏன்? என்னை போல என்ன செய்ய வேண்டும்? என் மனிதன், நான் படைக்கப்பட்டவன் என்னோடு இருக்க வேண்டும், என் பக்கத்தில் இருக்க வேண்டும், நான் அவரோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தில் அவர் என்ன செய்தார்? படைத்தார். கஷ்டப்பட்டு படைத்த பிறகு இந்த மனிதன் தனிமையாக இருக்கிறான். இவனுக்கு ஒரு துணை இல்லையே. எல்லாம் இருக்கிறது, மிருகங்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன, விருட்சங்கள் இருக்கின்றன, எல்லாம் இவனுக்கு என்ன இல்லை? துணையா என்ன செய்யல? இல்லை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்து விட்டது? தெரிந்ததுனால ஒரு துணையை இவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பெண்ணை என்ன செய்தார்? படைத்தார். அப்போ பெண்ணை படைத்தது நோக்கம் எதற்கு? துணையாக இருப்பது. அப்போ துணையாக இருக்க வேண்டியவர்கள் யார்? பெண்கள். அப்போ நம்ம இந்த நாட்களிலே பெண்களாய் இருக்கிற நாம் கணவனுக்கு துணையாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துணையாக இருக்கிறோமா, இல்லைன்னா வீட்டில் தலையாக இருக்கிறோமா? தலைக்கும் துணைக்கும் உங்களுக்கு அர்த்தம் என்ன செய்யும்? தெரியும். கர்த்தர் எதற்கு படைத்திருக்கிறார் மனிதனை? மனிதனுக்கு துணையாக இருப்பதற்கு தான் மனைவி என்ன செஞ்சிருக்கிறார்? படைச்சிருக்கா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எப்படி இருக்கிறோமோ தெரியவில்லை. நாம் இன்றையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு சின்ன இதுதான், ஒரு ஸ்கூலில் கைச்சம் இருக்கிறாங்க. அவங்க இல்லாத அன்னைக்கு, அவங்க லீவு போடுற அன்னைக்கு தான் அசிஸ்டண்ட் கைச்சம், துணை என்ன செய்வாங்க? கைச்சம் என்ன செய்வார்கள்? செயல்படுவார்கள். அவங்க இருக்கும்போது நான் தான் சொல்லதை கேட்கணும், நான் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும் என்று சொன்னால் அந்த கைச்சமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? விடுவார்களா? உலகத்தில் விடமாட்டார்கள். அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தலைக்கு இருக்கிற வேண்டிய கணத்தை நாம் கொடுத்து விட்டு துணையாக இருப்பதான் நம்முடைய கடமை. நாம் துணையாக தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகம் ஏதோ சொல்லி கொண்டு போகலாம், வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? துணையாக இருக்க வேண்டும். ஒரு இருவரும் இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாய் மாறிவிடுகிறோம். எந்த நிலைமையிலும் கஷ்டப்படும் போது, வியாதியாக இருக்கும்போது, கவலைப்படும் போது நாம் துணையாக இருக்க வேண்டும். சிலர் நல்லா இருக்கும்போது துணையாக இருப்பார்கள், பணம் இருக்கும்போது
அவர்களால் கணவனால் நமக்கு ஆதாயம் நமக்கு வருகிறது என்று சொல்லி துணையாக இருப்பாங்க. ஆனால் கஷ்டப்படும் போது, பலவீனப்படும் போது, படுக்கையில் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க? துணையாக இருக்க மாட்டாங்க. அது கடந்துட்டு போகுது. அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தை கூட அதுன்னு மாறி விடுகிறது. அப்படி தானே? யோசித்து பாருங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? துணையாக எந்த நிலைமையிலும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் சொல்லி கொண்டு போனாலும் சொல்லிக்கிட்டே நிறைய சொல்லலாம். எல்லா சூழ்நிலையும் என்ன செய்ய வேண்டும்? துணையாக ஒரு சப்போர்ட் தான் என்ன செய்யணும். ஒரு கொடி திராட்சை செடி இருப்போமானால் அதை பழங்களையோ அல்ல புடலங்காய் செடி என்ன செய்யணும்? தாங்குவதற்கு ஒரு சப்போர்ட் என்ன செய்வார்கள்? கொடுப்பார்கள். அதே மாதிரி சப்போர்ட்டாக தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருந்தால்தான் மிகுந்த பலன்களை குடும்பத்திற்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். சப்போர்ட் இல்லைனாலும் பலனை என்ன செய்ய முடியாது, இருக்காது. சப்போர்ட்டும் நமக்கு என்னது தான்? தேவைதான். அப்போ சப்போர்ட்டாக நீங்கள் இருந்தீர்களா, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இன்னும் என்ன செய்வார்? உயர்த்துவார். குடும்பத்தில் என்ன செய்வார்? கனிகளை கொடுக்கும்படியாக உங்கள் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128:2 நினைக்கிறேன். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியா கொடியா? கொடியை போல் இருப்பார். அப்போ நாம் என்ன செய்யணும்? கொடியாக தான் இருக்க வேண்டும். சரியா? கொடியாக தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். செடிதான் யாரு? ஹஸ்பண்ட். கொடியும் தேவை, செடியும் தேவை. ரெண்டும் இருந்தால்தான் பழங்கள் என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். அதனால நாம் எப்படி இருக்க வேண்டும்? திராட்சை செடி மாதிரி நான் இருப்பேன் நீங்கள் நினைக்காதபடி நான் கொடியாக தான் இருப்பேன். கொடியாக நீங்கள் இருந்தீங்கன்னா, துணையாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பங்கள் என்ன செய்யப்படும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். மனுஷனால் அல்ல, பணத்தினால் அல்ல, பதவியினால் அல்ல, அந்தஸ்தினால் அல்ல. எல்லாம் வரும். அது கொஞ்ச காலம். அது கொஞ்ச காலம்தான். அது என்ன செய்யும்? நிம்மதியும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கெடுத்து போடுகிறதாய் கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அது நிச்சயமாய் நமக்கு இல்லாமல் இருந்தாலும், பொருள் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், அவருடைய சமாதானம் நமக்கு என்ன செய்வார்? எல்லா நிலைமையிலும் தருவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே மனைவிகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. அடுத்தபடியாக நாம் வாசிப்போம் என்றால் அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் என்ன செய்ய வேண்டுமா? இசைந்து இருக்க வேண்டும். ஏன்னா மனைவியோடு இசைவதற்கு ரொம்ப கடினம். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்களும் ஒன்று என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். ஏன்னா பல ஏற்றத்தாழ்வுகள். ஏன்னா இருவரும் ஒரே மாமிசமாக இருந்தாலும் உள்ளத்தில் ஓடுகிற நினைவுகள் ரெண்டு ஒன்று போல் என்ன செய்யாது? இருக்காது. ஒருத்தருக்கு ஏசி பிடிக்கும், ஒருத்தருக்கு ஏசி பிடிக்காது. ஒருத்தருக்கு சில சாப்பாடு விருப்பமாக பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த சாப்பாடுனா பிடிக்காது. இப்படி தான் என்ன செய்யும்? ஏற்றத்தாழ்வுகள் இருவருக்கும் என்ன செய்யும்? இருக்கதான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனைவியோடு என்ன செய்ய வேண்டும்? இசைந்து இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்த ஆள்காட்டி விரலும் இந்த நடுவரலும் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது? கேப் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஜாயிண்ட் ஆகாது. பார்க்குறீங்களா? வச்சு பார்க்குறீங்களா? என்ன செய்யாது? ஜாயிண்ட் ஆகாது. அப்படி தானே? இப்படி திருப்பி அதே விரலை திருப்பி வச்சு பாருங்க. இப்படி வச்சா என்ன செய்யாது? கேப் இருக்கா? அதே மாதிரி இந்த விரலை இப்படி திருப்பி வச்சு பாருங்க, ஜாயிண்ட் ஆகிருதா? அதே மாதிரி தான் கணவனும் மனைவியும் என்ன செய்யும்? இப்படி நேர எதிர்மனையில் இருந்தால் என்னதான் இருக்கும்? இடைவெளி தான் இருக்கும், கஷ்டங்கள் தான் இருக்கும். என்ன செய்யும்? ஏற்றத்தாழ்வுகள் பல சூழ்நிலையில் இருக்கலாம். சாப்பாடோ, சூழ்நிலையோ, கோபமோ, குணத்திலேயோ எல்லாவற்றிலும் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் என்ன செய்கிறது? தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ட்ரெயின் போக வேண்டுமானால் தண்டவாளம் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பி மட்டும் அதில் போயிட்டு இருந்துச்சுன்னா ட்ரெயின் போக முடியுமா? போக முடியாது. அதே போல் அந்த தண்டவாளத்துக்கு 2 கம்பியும் என்ன செய்ய வேண்டும்? இணை போல் அது எந்த இடத்துக்கு போகிறதோ அந்த இடத்துக்கு அது என்னது போடப்பட்டிருந்து ட்ரெயின் மூவ் ஆனதான் அது என்ன செய்யும்?
சேர வேண்டிய இடத்திலே சுபலமாக, லெகுவாக, சொகுசாக பயணத்தை என்ன செய்ய முடியும். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறபடி கணவன் மனைவியோடு என்ன செய்ய வேண்டும்? இசைந்து இருக்க வேண்டும். பல கருத்துகள், கட்டளைகள் வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இன்னும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்திலே வந்ததுனால இந்த காரியத்தை மட்டும் நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அப்போ கணவனோடு என்ன செய்ய, இந்த மனைவியோடு கணவன் என்ன செய்ய வேண்டும்? இசைந்து இருக்க வேண்டும். நகமும் சதையும் போல ரெண்டும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பிரித்தா வேஸ்ட், எப்படிதானே? கஷ்டம், கடினம், வாழ முடியாது. அதே மாதிரி நகமும் சதையும் போல இணைந்து மனைவியோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம குடும்பத்தை இன்னும் என்ன செய்வார்? உதவி செய்வார். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் பிள்ளைகளுக்கு உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு ஒரு பிரதான கட்டளை. என்ன கட்டளை? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இந்த நாட்களிலே பிள்ளைகள் கனம் பண்ணுவது ரொம்ப என்ன செய்து விட்டது? குறைந்து விட்டது. ஏன்னா பிள்ளைகள் என்ன செய்கிறது? அம்மா அப்பாவை எப்படி கூப்பிடுது? அம்மா அப்பானை கூட கூட மாட்டுது. எப்படி கூடுது? தோழி மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன செய்கிறாங்க? கூப்பிட்றாங்க. ஒரு காலங்களில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்பாட்ட பேசுவதற்கு எத்தனை பேர் அஞ்சிருப்போம். அம்மாட்ட சொல்லி தான் என்ன செய்யும்? அப்பாட்ட போகும் இல்லையா? யோசித்து பாருங்கள். நாங்கள்லாம் அப்படி தான் நான் இருந்தேன். அப்பாட்ட பேசுவதற்கு ரொம்ப என்ன செய்வேன்? பயப்படுவேன். எதுனாலும் அப்பா சொன்னதை அப்படியே என்ன செய்யணும். அம்மாட்ட சொல்லி தான் என்ன செய்யும்? அப்பாட்ட போகும். அந்த அளவுக்கு நான் வாழ்ந்த காலங்கள் இன்றைக்கு அப்படி என்ன செய்யலை இல்லை. ஏன்னா பிள்ளை நல்லா இருக்கட்டு. ஏன்னா ஆசைக்கொன்று ஆஸ்திக்கொன்று ரெண்டு தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. இந்த பிள்ளைய வச்சு தான் நான் வாழ்கிறேன், பிள்ளைக்காண்டி தான் வாழ்கிறேன், என்ன செய்ய அப்படி என்று சொல்லி இப்படியும் ஒரு சிலர் என்ன செய்ய உண்டு? நினைப்பது உண்டு. என்னதான் இருந்தாலும் காலங்கள் மாறினாலும் வேத வசனம் மாறவில்லை. பிள்ளைங்க என்ன செய்ய வேண்டும்? கணவன் தகப்பனையும் தாயும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவதற்கு நாம் தான் முதலாவது ரோல் மாடலாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, நம்ம எப்படி வளர்கிறோம், எப்படி பழகிறோம், வீட்டில் எப்படி பேசுகிறோம் என்று சொல்லி பிள்ளைங்க வீட்டில் இருந்து என்ன செய்யும்? பார்த்து தான் அது என்ன செய்யும். நீங்கள் ஸ்கூலில் செல்ல பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த கேஜி செக்ஷன் படிக்கிற பிள்ளைங்கள சின்ன வயசில் வீட்டில் என்ன செய்யும்? ஒரு டவல் மாதிரியோ ஒரு ஷால் மாதிரியோ போட்டுட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லும்? படி, பொம்மை அடிக்கும், ஸ்லேட் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? செல்ல பிள்ளைங்க செய்யும். டீச்சர் என்ன செய்கிறாங்களோ அதையே வீட்டில் என்ன செய்யும்? செல்ல பிள்ளைங்க செய்யும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்களோ அதை என்ன செய்யும்? வீட்டில் பிரதிபலிக்குது. இதே மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்துக்கு நடுங்கி நம்முடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படியும் போது நம்மை ஃபாலோ பண்ணுகிற பிள்ளைகள், நம்மோடு இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யும்? நிச்சயமாக என்ன செய்யும்? வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும், வேத வசனத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் என்ன செய்யும்? மாறும். இன்னொரு படிக்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம். அந்த பிள்ளைங்க என்ன செய்ய வேண்டுமானால் தகப்பனையும் தாயும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். நாம் பிள்ளைங்க நன்றாயிருக்க வேண்டுமானால், கொடுக்கிற தேசத்திலே வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால், எத்தனை மருந்து மாத்திரையும் இல்லை, கனம் பண்ணினாலே என்ன செய்யுமா? கிடைக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. என் பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் நான் பிரயாசப்படுறேன், என் பிள்ளை உயர்னு தான் நான் பிரயாசப்படுறேன் என்று சொல்லி பெற்றோர்களாகி நாம் இருக்கலாம். இதில் ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுனா பிள்ளைங்க என்ன இருக்குமா? நன்றாயிருக்கும். சரீரத்தில், படிப்பில், உலக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றிலையும் அது என்ன செய்யும்? நன்றாயிருப்பதற்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அதற்கு நாம் ஒரு வழி, பெற்றோர்களாய் இருக்கிற நாம் ஒரு வழிகாட்டியாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். என்னென்ன காரியத்தை வேதத்துக்கு புறம்பாய் இருக்கிறதோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தின் அடிப்படையிலே பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்க வேண்டும். சும்மா சொல்லிட்டு போனால் அது உங்கள் காலம், இது எங்கள் காலம் என்று சொல்லி ஒரே வார்த்தையில் இந்த பிள்ளைகள் என்ன செய்துவிடும்? நம்மிடத்தில் பேசிவிடும்.
நம்ம ஜெபித்து விட்டு வேதத்தை வைத்து சொல்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? பிள்ளைகள் உள்ளத்திலே கிரியை செய்வார். சொல்லிக் கொடுக்க வேண்டும். வார்த்தைகள் பேசினா திரும்ப என்ன செய்யணும்? இப்படி சொல்லக்கூடாது, கால் ஆட்டக்கூடாது, கால் மேலே போடக்கூடாது. இப்போ பாருங்கள், யோசித்து பாருங்கள், கனம் பண்ண தெரிய மாட்டுது பிள்ளைங்களுக்கு. நம்ம எப்படி கனம் பண்ணணும்? ஒரு வீட்டுக்கு நம்ம பெற்றோரை பார்ப்பதற்கு யாராவது ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வோம்? உடனே அப்பாவை கூட்டு வரேன், அம்மாவை கூட்டுன்னு சொல்லி உள்ளே போயிடும். வெளியே வருவோமா? வரமாட்டோம். சொன்னால் தான் என்ன செய்வோம்? வருவோம். இன்றைக்கு அது பாட்டுக்கு டிவி ஓடிட்டு இருக்கு. அங்கே இருந்துட்டு ஏ அம்மா ஏ அப்பா வாங்க சொல்கிறதா? யோசித்து பாருங்க. எல்லாம் என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. வேதத்தை உடையவர்கள், வேதத்தை படிக்கிற நம்ம பிள்ளைங்க வேதத்தின் படியிலே என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். உலகத்தான் எப்படி இருந்துட்டு போட்டு, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை தரிசிக்கிறவர்கள். நாம் எப்படி செய்ய வேண்டும்? நாம் மாற வேண்டும். நான் மட்டும் மாறணும், எப்படி மாறப்போகுது நினைக்காதான். ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் என்னது பதம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க நல்ல பழக்கங்களை என்ன செய்யும்? கற்றுக்கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளும் என்ன செய்யும்? கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். சிலர் நினைக்கலாம், எனக்கு கணவன் இல்லை, இல்லைன்னா மனைவி இல்லை, பிள்ளைங்க இருந்தாலும் இல்லாதவர்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்யலாம்? ஒரு சிலர் இருக்கலாம். நமக்கு இந்த உலகத்தில் தான் கணவன் மனைவி என்கிற ஒரு இது. அவர் நமக்கு என்னது? மணவாளனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு ஒன்று வாழ வேண்டும். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தினவர், இனியும் நடத்துவார் என்று சொல்லி விசுவாச ஓட்டத்திலே என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். ஏசாயா 46:4 சொல்லுகிறது, உங்கள் முதிர் வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரைக்கும் உங்களை என்ன செஞ்சிட்டேன்? சுமந்து வந்தேன், ஏந்து வந்தேன், தப்பித்து வந்தேன், இனிமேலே உங்களை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பிள்ளைங்க செய்யாமல் இருக்கலாம், நமக்கு கூட உள்ளவங்க செய்யாமல் இருக்கலாம், அக்கறை பாராட்டாமல் நினைக்காமல் இருக்கலாம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? இனியும் நடத்துவார். இந்த தனிமையாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். தனிமையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய அந்த யோவான், இயேசுவின் சீஷன், மார்போடு சாய்ந்திருந்தவன், என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கடற்கரை ஓரத்தில் என்ன தீவில் கொண்டு போட்டுட்டாங்க. அப்போ போடும்போது அவன் என்ன செஞ்சான்? பரலோக தரிசனத்தை கண்டு வெளிப்படுத்துதலை எழுதினான். அப்போ அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைப்பது தனிமையாக இருக்கும்போது, கஷ்டப்படும் போது, யாரும் கூட இல்லாத நிலைமை போது, ஆண்டவர் கூட இருக்கும்போது பெரிய காரியங்களை என்ன செய்ய வைக்கிறார். அவன் உலகத்தை வைத்து கவலையெல்லாம் விட்டுட்டு உன்னதரை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உன்னத காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? இந்த யோவானுக்கு பரலோக தரிசனத்தை வெளிப்படுத்தினது போல நமக்கும் ஆண்டவர் பல தரிசனங்களை தரலாம், பல வார்த்தைகளை தரலாம், பல வசனங்களை தந்து நம்மோடு என்ன செய்யலாம்? திடப்படுத்தலாம். இல்லைன்னா நம்ம குடும்பத்திற்காக, நம்ம கிராமத்திற்காக, நம்ம சமுதாயத்திற்காக நம்ம ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தால், கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தால், அவர் நிச்சயமாய் நம்மோடு என்ன செய்வார்? அவருக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துவார். நம்மளையும் ஒரு பயன்படுத்துகிற பாத்திரமாக என்ன செய்வார்? மாற்றுவார். முதல் சொன்னேன், துணையாக என்ன செய்ய வேண்டும்? மனைவிகளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, கணவன் என்ன செய்ய வேண்டும்? இசைந்து இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும். அடுத்ததாக பிள்ளைங்க என்ன செய்ய வேண்டும்? தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். இது 5வது கட்டளை, சரியா? அடுத்தது பார்க்கும்போது, முதிர் வயதிலும் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கூட தான் இருந்து என்ன செய்வார்? கரம் பிடித்து நடத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 4:12, முப்பரிநூல் சீக்கிரமாய் அறாது. தனியாக இருந்தால் என்னைக்கு என்ன செய்துவிடும்? நூலை ஈஸியாக அற்று விடலாம். எந்த பிசாசும் என்ன செய்துவிடும்? எப்போ கேப் இருக்கு என்று சொல்லி உள்ளே நுழைந்து குடும்பத்தையும் வாழ்க்கையும் சிந்தனைகளையும் என்ன செய்துவிடும்? திசை மாற்றிவிடும். முப்பரிநூல் சீக்கிரம் அறாது என்று சொன்னது போல ஆண்டவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டால் நிச்சயமாக எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? வாளாக்காமல் தலையாக்குவார். நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? உங்கள் குடும்பத்தை பழுகி பெருக என்ன செய்வார்?
பண்ணுவார். அதனால் ஆண்டவரோடு என்ன செய்யுங்க, இணைந்து வாழுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் பலனை தருவார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கேரளாய் பகுதியை சார்ந்த ஒரு மாணவ விடுதி இருந்துச்சு. மாணவ விடுதி இருந்ததில் அவங்க அந்த விடுதியில் தங்கி படிக்காமல் ஒரு ரூம் எடுத்து அந்த பசங்க படித்து கொண்டு இருந்தார்கள். லீவு நாட்கள் வந்ததுனால் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம், ஏதாவது வித்தியாசமாய் பண்டம், ஏதாவது குழம்போ ரைஸை என்ன செய்வார்கள், அவர்களுக்குள்ளே பொங்கி சமைச்சு சாப்பிடுவார்கள். அவர்களுடைய வழக்கம். ஒரு நாள் லீவு வந்து விட்டது. அப்போ ஒரு மாணவன், அங்கே தங்கியிருந்த ஒரு மாணவன் சொன்னானா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன செய்வார்கள்னா குழல் புட்டு, நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குமான்னு தெரியல, இந்த கேரளாவில் அந்த குழல் புட்டு என்னது கொஞ்சம் ஃபேமஸ். குழல் போட்டு என்ன செய்வாங்க, எங்கள் அம்மா அவிப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இன்றைக்கி என்ன செய்வோம், செய்து சாப்பிடுவோம் என்று சொல்லி என்ன செய்தார்கள், பேசிக்கொண்டார்கள். சரி என்று சொன்னார்கள். அதற்கேற்ற மாவு, தேங்காய் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டு, பாத்திரம் இல்லை, சரி பக்கத்தில் போய் என்ன செய்யலாம், வாங்கலாம் என்று சொல்லி ஒரு பக்கத்து வீட்டில் போய் அந்த பாத்திரத்தை, புட்டு அவிக்கிற அந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்தார்கள். தீயை பற்ற வைத்து அந்த கீழ் உள்ள பாத்திரம் ஒரு குடம் மாதிரி என்ன செய்யும் இருக்கும், அந்த பாத்திரத்தை வைத்து விட்டாச்சு. அதுக்கு மேலே ஒரு குழல் மாதிரி என்ன செய்யும், ஒரு பாத்திரம் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த புட்டுக்குரிய மாவை என்ன செய்தார்கள், போட்டு வைப்பார்கள். இதை போட்டு இந்த பாத்திரத்தை வைத்துவிட்டு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மாவையும் தேங்காய் பூவையும் என்ன செய்தார்கள், போட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். போட போட அது என்ன செய்கிறது, உள்ள பெய்கொண்டே இருக்கிறது. இவங்க நினைக்கிறாங்க, என்னடா எவ்வளோ மாவு போட்டாச்சு, எவ்வளோ தேங்காய் பூ போட்டாச்சு, அந்த குளருக்குள்ளே என்ன செய்துட்டு இருக்கு, பொய்கட்டே இருக்கிறது என்று சொல்லி மாவு காலியாகிற்று. கடைசியில் பார்த்தா அது என்ன செய்யலை, அதை எடுத்து பார்த்து எல்லா மாவும் அந்த குடல் மாதிரி இருக்கிற அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன செய்கிறது இருக்குது. வேறு வழி இல்லாமல் அதை என்னது பாயசம் மாதிரி ஆளுக்கு ஒரு கப்பு குடித்து விட்டு என்ன செய்து விட்டார்கள், அந்த நேரத்தை கழித்து விட்டார்கள். அப்போ தான் நினைத்தார்களாம், இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு தகடு மாதிரி இருக்கும், அந்த ரெண்டையும் இணைப்பதற்கு ஒரு தகடு, அந்த பாத்திரத்தையும் குழலையும் இணைப்பதற்கு ஒரு தகடு இருக்கும். இந்த தகடை அவர்கள் என்ன செய்யவில்லை, அதில் பொருத்தவில்லை, மாட்டவில்லை. அதனால அவர்களுக்கு என்ன முடியவில்லை, அவங்க நினைத்ததை பெற முடியவில்லை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை, மகிழ்ச்சியாக அந்த நேரத்தை செலவிட முடியவில்லை. காரணம் அந்த தகடு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இணைத்து கொண்டால் நிச்சயமாய் சந்தோஷம் உண்டு. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமை, இயேசு இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் இருக்காது. இயேசு இருந்தால்தான் உங்கள் குடும்பம் என்ன செய்யும், தலைக்கிற குடும்பமாய் மாறும். அல்லாட்டா என்ன செய்யும், எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாணவரை மாதிரி தான் நாமும் இந்த உலகத்தில் இருப்போம். அதனால் ஆண்டவரை இணைத்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையும் அவரை இணைத்து கொண்டீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இன்னும் உயர்த்துவார். குடும்ப ஜெபத்தை ஏறிடுங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் தவறாமல் என்ன செய்யுங்கள், உங்கள் குடும்பத்திற்காக உபவாசம் இருந்து என்ன செய்யுங்கள், ஜோமனுங்கள். அதிகாலையில் விழிப்பறுகிறதா, சாமங்களில் விழிப்பறுகிறதா, என்ன செய்யுங்க, பிள்ளைங்க மேலே கையை வச்சு ஜோமனுங்க. என்ன செய்யுங்க, முழங்கால் படியிட்டு என்ன செய்யுங்க, ஜோமனுங்க. அப்போ தான் குடும்பத்தை கட்ட முடியும், குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராய் திசை திருப்ப முடியும். நாட்கள் பொல்லாதவைகள், காலம் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆண்டவரை பிடித்து கொண்டால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவரை விட்டுட்டுலாம் என்ன செய்வார், உங்களையும் விட்டு விடுவார். விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரை எந்நேரமும் எந்த சூழ்நிலையும் எந்த வாழ்வியில் என்ன செய்யுங்க, இணைத்து கொள்ளுங்க. முப்பரினுள் சீக்கிரமாய் அறாது. அதே போல் ஆண்டவரை இணைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார், தலை சிறக்க பண்ணுவார், உயர்த்துவார், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார், அவருக்கு சாட்சியாய் மாற்றுவார். அவருக்கு உகந்த காரியத்தை செய்வதற்கு உங்களையும் என்ன செய்வார், நிச்சயமாக பயன்படுத்துவாராக. ஆமென். பாடல் தாளிலே 10வது பாடலை பாடுவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவார்.